வணக்கம். இன்னைக்கு நாம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தைய, ஆனா நாம யாருமே யோசிக்காத ஒரு கோணத்துல பார்க்க போறோம். வறுமை. இந்த வார்த்தையை கேட்டதும் நம்ம மனசுல என்னெல்லாம் வருது, அதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கேள்வி கேட்கலாமா? சரி, உங்ககிட்டயே கேக்குறேன். வறுமைனா என்னன்னு நீங்க நினைக்கிறீங்க? கையில காசு இல்லாம இருக்கிறதா, இல்ல சாப்பிட உணவில்லாததா, இல்ல தங்குறதுக்கு ஒரு வீடு இல்லாததா? ஒருவேளை இதெல்லாம் வறுமையோட விழித்தோற்றம் மட்டும்தானா? அதோட உண்மையான அர்த்தம் வேற எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கா? நம்ம இந்த கேள்விக்கு ஒரு ஆச்சரியமான பதில் டெய்லி டிவைன் டைஜஸ்ட்ல இருந்து கிடைச்ச இந்த ஒரு சிந்தனை நம்ம வறுமைய பாக்குற விதத்தையே அடியோட மாத்த போகுது பாருங்க. ஆமாங்க, நாம் இதுவரைக்கும் வறுமைனா இதுதானே நினைச்சிட்டு இருந்தோம் இல்லையா? அந்த முழு வரையறையுமே இப்போ கேள்வி கேட்க போறோம். ஏன்னா இது வெறும் பொருட்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. இந்த சிந்தனையோட முதல் வாதமே கொஞ்சம் அதிர்ச்சியா தான் இருக்கும். அது என்ன சொல்லுதுன்னா, வறுமைங்கிறது நமக்கு வெளியில இருந்து வர்ற ஒரு விஷயம் இல்லையா, அது நமக்குள்ள நம்ம மனசுல இருந்து வர்ற ஒரு உணர்வு. இது முழுக்க முழுக்க ஒரு அகநிலை சம்பந்தப்பட்டது. சரி, அப்போ இது என்ன மனசுல இருந்து வர்ற வறுமை? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். நாம இப்போ பேச போறது நம்ம பர்ஸ்ல இருக்கிற பணத்தை பத்தி இல்ல, நம்ம மனசுல இருக்கிற வறுமைய பத்தி. இதோ பாருங்க, அந்த சக்தி வாய்ந்த வரையறை இதுதான். வறுமை மனதில் உள்ள ஒரு குறைபாடு. சும்மா ஒரு நிமிஷம் இதை யோசிச்சு பாருங்களேன். எவ்ளோ ஆழமான ஒரு கருத்து இல்ல? அப்போ இதோட அர்த்தம் என்ன? ரொம்ப சிம்பிள். ஒருத்தர்கிட்ட மலை போல செல்வம் குவிஞ்சு கிடக்கலாம், ஆனா அவரோட மனசு ரொம்ப வறுமையில இருக்கலாம். அதே நேரத்துல கையில அதிகமா காசு பணம் இல்லாத ஒருத்தர் மனசளவுல ஒரு பெரிய கோடீஸ்வரரா இருக்கலாம். பாத்தீங்களா? சரி, அப்போ மனசோட வறுமையையோ இல்ல செல்வத்தையோ எதுதான் முடிவு பண்ணுது? அதுக்கு காரணம் ரெண்டு மனநிலை தான். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரான மனநிலைகள். வாங்க அது என்னன்னு விரிவா பாப்போம். ஒரு பக்கம் மனநிறைவு, இன்னொரு பக்கம் பேராசை. மனநிறைவோடு இருக்கிற ஒருத்தர் எப்படி யோசிப்பாரு? எனக்கு இருக்கிறது போதும், இதுவே அதிகம்னு நினைப்பாரு. சின்ன சின்ன வசதிகளே அவருக்கு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா பேராசை பிடிச்ச ஒருத்தர், அவருக்கு எவ்வளவு கிடைச்சாலும் பத்தவே பத்தாது. எப்பவுமே இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு ஒரு தீராத தாகத்துல ஒருவித வறுமையிலேயே வாழ்ந்துட்டு இருப்பாரு. சரி, இவ்ளோ நேரம் நாம பேசின இந்த முழு விஷயத்தையும் ஒரே வரியில சுருக்கமா சொன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஞானியோட இறுதி வார்த்தை அதத்தான் சொல்லுது. வாங்க கேக்கலாம். திருவள்ளுவர் என்ன சொல்றாரு பாருங்க. அவா இல்லார்க்கில்லாகும் துன்பம் அது உண்டேல் தவா அது மேன்மேல் வரும். அதாவது ஆசையே இல்லாதவங்களுக்கு துன்பமே கிடையாது. ஆனா ஆசை மட்டும் ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா அந்த துன்பம் தீராம தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எவ்ளோ அழகா சொல்லிட்டாரு பாருங்க. அப்போ உண்மையான வறுமைங்கிறது வேற எதுவும் இல்ல, நம்ம ஆசையோட இன்னொரு ரூபந்தான். அப்போ நான் கடைசியா உங்ககிட்ட கேக்குற கேள்வி இதுதான். உங்களோட உண்மையான செல்வம் எங்க இருக்கு? உங்க பேங்க் அக்கவுண்ட்லயா இல்ல உங்க மனசுலயா? இந்த கேள்வியோட உங்களை விட்டு போறேன். யோசிச்சு பாருங்க.